வணக்கம். நம்ம கடவுளர்கள் எல்லாருமே பெரிய ஞானிகள், பெரிய விஞ்ஞானிகள், பெரிய ஞானிகள். கடவுளர்கள்னா யாரு அப்படின்னு ஐயாவோட விளக்கம் என்னன்னா, மனிதனாக பிறந்து, மனித மேம்பாட்டுக்காக உழைத்து, பணி நிர்வாணம் அடைந்து, அவங்க சக்தியா எல்லாருக்கும் மறுபடியும் அருள் பாலிச்சிட்டு இருக்கிற கடவுளர்கள், சித்தர்கள். இந்த சித்தர்களை தான் இவங்க அவமானப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலையும் கதை கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த சித்தர்கள் யாருமே கல்யாணம் பண்ணிக்கல. ராவணன், இந்திரனை தவிர சிவன், முருகன், கிருஷ்ணர், விஷ்ணு யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. திருமணம் பண்ணிக்கல. மக்கள் சேவை தான் அவங்களுக்கு பெரிய பிரதானமா இருந்துச்சு. விஞ்ஞானம் அடுத்ததா இருந்தது. விஞ்ஞானம் தான் அவங்களோட பெரிய தொண்டா இருந்தது, மக்களுக்கான தொண்டு. இப்பேற்பட்டவங்களை அவமானப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு 2 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி, 10 பொண்டாட்டி, 50,000 பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கதைகள் எழுதி ஃபேக் ஸ்டோரிஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. பண்ற வரலாறை திருப்பியும் சொல்றதுக்காக கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ விஜய் வரைக்கும் எல்லாரையும் ஒரு கேவலமான கேரக்டரா பொறுக்கி எடுத்து இவங்கள தமிழ்நாட்டை ஆள வச்சு தமிழர்களை அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். இந்த அசிங்கத்தை திருப்பி திருப்பி நம்மளுக்கு நிகழ்த்திட்டே இருக்காங்க. இனிமேலும் இந்த அசிங்கம் நடக்காது. இந்த மாதிரி கேவலமான, இந்த மாதிரி அசிங்கமான கேரக்டரே இல்லாத ஒருத்தங்களை நம்ம நிச்சயமா ஒரு தலைவனா ஏத்துக்கவே முடியாது. நம்ம தலைவரா ஆகவும் கூடாது. வெற்றிவேல் வீரவேல். வணக்கம். நன்றி.